வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். லைஃப் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? எல்லாமே நல்லதே நடக்கும். ஒரு நாள் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஸோ அது வரைக்கும் உடம்ப ஹெல்த்தியாகவும் மனசை சந்தோஷமாகவும் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட ஜாத்திரை திருவிழா டே 3யோடது தான். டே 1ஓட வீடியோ லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. டே 2 வந்து நாங்கள் போகலை, டே 3க்கு தான் வந்திருந்தோம். அக்கா வந்து அவங்க பையனுக்காக வேண்டி இருந்தாங்க, அதுக்காக தான் மெயினாக வந்தோமே. டே 1 வந்திருந்தோம்ல, அப்போ வந்து இளநிலாம் வெட்டினாங்கல்ல, அந்த இளநி அப்புறம் வந்துட்டு அந்த தேங்காய்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் பாயசம் பண்ணி கொண்டு போகிறதா இருந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நான் இது வரைக்கும் பண்ண டெண்டர் கோகோனட் பாயசத்தை விட இந்த முறை பண்ணது தான் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. எப்படி பண்ணியிருந்தேன்னா, நல்லா 2 மூடி தேங்காவை நார்மல் தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் இந்த இளநீ தண்ணி இருக்கும்ல, அதை விட்டு நல்லா அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் வழுக்க மட்டும்தான் கொடுத்து விட்டாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டே இங்கே வந்துட்டு நல்லா வாட்டரியாக இருக்கிற இளநீ ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அந்த தண்ணிக்காக தான். அப்புறம் ரொம்ப வழுக்கையும் இல்லாமல், அதுக்காக ரொம்பவும் தேங்காயும் இல்லாமல் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நல்லா தோல் சீவி துருவி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஜாரில் பார்த்திங்கன்னா 4 துண்டு ஏலக்காய், இந்த துருவின வழுக்க, அப்புறம் ரொம்ப வழுக்கையாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மெயினாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃபேட் மில்கை நல்லா காய்ச்சிட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரை அண்ட் தென் நல்லா மில்க் மேடை ஊற்றி 2 கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் இந்த எல்லாத்தையுமே நம்ம அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். ஜஸ்ட் இந்த பால் வந்துட்டு சர்க்கரை இந்த மில்க் மேடோட நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லிட்டர் இருக்கும், அதை சேர்த்துக்கிட்டேன். வெறும் ஃபஸ்ட் மில்க் மட்டும்தான் நான் சேர்த்தேன். அந்த 2வது பால் 3வது பால்லாம் எதுவுமே சேர்த்துக்கல. அந்த ஃபஸ்ட் பாலே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கும். அது சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து அரைச்சி வச்சதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த பாயசத்தை இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் துருவின வழுக்கையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபைன் சாப் பண்ண ஆல்மண்ட்ஸையும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பாயசம் இந்த சம்மருக்கு ரெடி ஆகிடும். நான்லாம் நார்மல் பாயசம் பண்ணாலே ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு தான் குடிப்பேன். இதில் இது டெண்டர் கோகோனட் பாயசம், அதுவும் இந்த சம்மருக்கு சொல்லவா வேணும். நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக இன்றைக்கி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே குடிச்சு பாருங்களேன், செம்ம க்ரீமியாக அப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். எப்போ பாயசம் பண்ணாலும் சர்க்கரைக்கு பதிலாக நிறைய மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சரே வந்துட்டு கிடைக்கும். இந்த saree வந்து நான் 1 டைம் தான் கட்டியிருந்தேன். அதோடு அது அப்படியே தூங்கிட்டு தான் இருந்தது. இன்றைக்கி எடுத்து நீ தூங்கினதெல்லாம் போதும், இன்றைக்கி டே ஃபுல்லாக நீ என் கூட தாண்டி இருக்க பாருன்னு நல்லா பர்ஃபெக்டாக இவ்வளோ ட்ராப் பண்ணிக்கிட்டேன். இதுவும் சமத்தாக ஒவ்வொரு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கும் அழகாக சொல்பிச்சு கேட்டா இவ. ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செயினும் அப்புறம் இந்த கோல்டு கம்பல் மட்டும் போட்டுக்கிட்டேன். இதுவே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேங்கிள் வந்துட்டு சொல்லவே தேவையில்லை. நான் வந்துட்டு நிறையா கண்டிப்பாக சாரீனா என் கை ஃபுல்லாக பேங்கிள் நிறையாவே இருக்கும். அதேமாதிரி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி அது புட்டாஸ் மாதிரிலாம் நான் தான் வந்துட்டு பண்ணேன். ஏன்னா ப்ளவுஸ் ப்ளைனாக இருக்கிறதுனால வெறும் ஊசி நூல் மட்டும் வச்சுட்டு பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன போட்டிருந்தாங்க, இட்லி புதினா சட்னி நினைக்கிறேன். ஆமாம், இட்லி புதினா சட்னி ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு புதினா சட்னினா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த வீட்டில் என்னை வேலை வாங்கினதே கிடையாது. நான் வேலை செஞ்சாலும் குட்டீஸ் கூட வந்துட்டு என்னை செய்ய விட மாட்டாங்க. நான் சின்னதாக ஏதாவது பண்ணாலும் அக்காக்கா நீங்கள் பண்ணாதீங்கன்னு அப்படின்னு இருப்பாங்க. இன்றைக்கி எனக்கு வந்துட்டு நானாக விருப்பத்தோடு கோலம் நான் போடுறேன்னு சொன்னதும் சரி கோலம் தானேன்னு சொல்லிட்டு என்னை பண்ண விட்டுட்டாங்க. ரொம்ப ஆசாசியாக வந்துட்டு கோலம் போட்டிருந்தேன். முன்னாடியே இந்த மாதிரி கோலம்லாம் போடணும்னு சொல்லியிருந்தா நான் சூப்பராக நிறைய டிசைன்லாம் பார்த்து வச்சுருப்பேன். சடனாக கோலமாவு கொடுக்கவோ எனக்கு எதுவும் அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஏதோ தோன்ற வரைக்கும் போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, அக்கா வந்து அவங்க பையனுக்காக வேண்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கரக தூக்க போகிறான். அதுக்காக வந்து ஆள் வந்து அவனை அழகாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் குழந்தைக்கு கால் கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டு கழுத்துக்கு செயின் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற கோல்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த பூவெல்லாம் சுற்றிட்டு, அப்புறம் புது புடவை நம்ம பாபுஷா போனோம்ல காஞ்சிபுரம், அங்கே வாங்கின சாரீ தான் இதுவும். அன்றைக்கி நம்ம எடுக்கும் போதுமே இவனுக்கும் சேர்த்து எடுத்தாச்சு. ஏன்னா ஜாத்திரை வரப்போகுது அப்படின்றதுனால. அதே மாதிரி பூ வந்துட்டு நான் இவனுக்கு கட்டி கொண்டு வந்திருந்தேன். அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். அது இப்போ அப்லோட் பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி வரும்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டோட பர்த்டே வீடியோ வரும்ல, அதில் நான் காட்டியிருக்கேன். அந்த பூக்கு வந்து ஒரு பெரிய கதையே இருக்குது. ஆனால் ஆசாசியே இவனுக்கு நான் மாலை மாதிரி செஞ்சு கட்டி கொண்டு வந்திருந்தேன். அந்த பூ வந்துட்டு சைடில் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்த பூ வந்துட்டு நார்மலாக இருக்குல்ல, அதை வந்து போட்டுக்கிட்டாங்க. நான் கொண்டு வந்த பார்த்தீங்களா மாலை மாதிரி, அது வந்துட்டு அவனுக்கு கழுத்தில் போட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி சைடில் போட்டிருந்தா கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பானான்னு தெரியல. அவனுக்கு அது கழுத்தில் மாலை மாதிரி போடவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் மாலை மாதிரியே அழகாக கட்டி கொண்டு வந்திருப்பேன்.
இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, டே 1 விட இந்த நாள் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீட்லயே வந்துட்டு நல்லா கூழ்லாம் காய்ச்சி வச்சுருப்பாங்க. அதாவது எல்லார் வீட்லயும் கூழ் காய்ச்சுவாங்க. 4த் டே தான் வந்துட்டு படையல் போடுவாங்க. இன்னைக்கு வெறும் கூழ் மட்டும் தான் காய்ச்சி வைப்பாங்க. அதே மாரி டே 1 வந்துட்டு அன்னைக்கு கோவில்ல வந்துட்டு எல்லாரும் வேண்டிக்கிட்டு ஆடு வெட்டியிருப்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு அங்க வெட்டாதவங்கலாம் இங்க வீட்ல வெட்டுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் வேண்டிக்கிட்டு கரகம் தூக்குறதுக்காக வேண்டியிருப்பாங்க. இப்ப நம்ம வீட்ல அக்கா வந்து அவங்க பையனுக்காக வேண்டியிருந்தாங்கல்ல, அந்த மாரி ஒவ்வொரு வீட்லயும் வேண்டியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட வீட்ட முடிச்சுட்டு அடுத்த வீடு வரும்போதும், அடுத்து யார் வந்துட்டு விரதம் இருந்து வேண்டியிருக்காங்களோ, அவங்க வந்துட்டு இந்த கரகம் தூக்கிட்டு வருவாங்க. இது வந்து நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு 2, 3 வீடுக்கு முன்னாடி வந்துட்டு அக்கா பையன் போயிட்டு அங்கேருந்து அவன் வந்துட்டு தூக்கிட்டு வருவான் நம்ம வீட்டுக்கு. தூக்கிட்டு வரும்போது நல்லா மேள தாளத்தோட சூப்பரா இருக்கும். அந்த சவுண்டெல்லாம் அப்படி காதுக்கு கேட்க வந்துட்டு ரொம்ப கொய்யின்னு இருக்க மாரி இருக்கும். ஒரு பக்கம் நல்ல வைப்ரேட்டா இருக்கும். நம்மள எனர்ஜியா வச்சுக்கிற மாரியே இருக்கும். வந்ததும் வந்துட்டு இந்த கற்பூரம் காட்டுறது, மத்த நெறைய சமாச்சாரம்லாம் இருக்கு. எனக்கு அதெல்லாம் நான் சரியா சொல்லுவேனான்னு தெரியல. அதெல்லாம் பண்ணுவாங்க. பின்னாடி பாருங்களேன், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நிக்கிறாரு. அவருக்கு அந்த ஊதுவாங்கல்ல, அது வந்துட்டு அவருக்கு அப்படியே காதுல கொய்யிந்து போல காத மூடிக்கிட்டே இருந்திருக்காரு. அன்னைக்கு ஒயிட் ஷர்ட் வேற போட்டு வந்துட்டாரு. அப்பவே சொன்னாங்க எல்லாரும், "ஒயிட் ஷர்ட்ட வந்து மாத்துறதா இருந்தா மாத்திக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே வந்துட்டு ட்ரெஸ் வந்து 2, 3 எக்ஸ்ட்ரா கொண்டு போவேன். அன்னைக்கு வந்துட்டு நான் கொண்டே போகல. ஒயிட் ஷர்ட்ட தவிர வேற எதுவுமே இல்ல. அவர் சைஸுக்கு அங்க யார்கிட்டயும் ட்ரெஸ்ஸும் இல்ல. ஆனா நல்ல வேளை அந்த ஒயிட் ஷர்ட் வந்துட்டு ஒரு சின்ன கரை கூட படவே இல்ல. அந்த அளவுக்கு அவருக்கு புடிச்சாரா இல்ல புடிக்கலையான்னு தெரியல. ஆனா பக்கத்துல வந்துட்டு ஸ்டீக்கு வந்துட்டு அவன் ட்ரெஸ் ஃபுல்லாவே ஆயிடுச்சு. இவருக்கு வந்து ஆகவே இல்ல. அதுதான் எப்படி ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி உள்ள வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஆர்த்தி எடுத்துட்டு இருந்தோம். இந்த கேப்ல வந்துட்டு எங்க அண்ணிக்கெல்லாம் வந்துட்டு சாமியே வந்துருச்சு. நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். இப்ப இந்த கரகம் தூக்கிட்டு போறாங்கல்ல, அங்க வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போறப்பலாம் எல்லாருக்கும் சாமி வருது. இங்க அப்படி யாருக்கும் வராதுன்னு நான் நெனச்சேன். திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு வந்தது. எல்லார் வீட்டுக்கும் வந்துச்சு. அப்பலாம் வந்து நான் பயப்படவே இல்ல. இங்க வந்தது என்னவோ எனக்கு ஒரு மாரி பயந்துட்டேன். உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு ஒரு மாரி ரோஸ் ஆன மாரி இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல. அதாவது இங்க வேண்டிக்கிட்டு சாமிக்கு கரகத்துக்கும் ஆர்த்தி காட்டிட்டு, இங்கேயும் வந்துட்டு கூழ்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அதுக்கும் ஆர்த்தி காட்டிட்டு, எல்லாரும் வந்துட்டு சாமி கிட்ட போயிட்டோம். ஏன்னா, அங்க வந்துட்டு நம்ம முந்தானையில வந்துட்டு லெமன் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்காக வந்துட்டு போயிருந்தோம். இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, நான் பண்ணும்போதும் எனக்காக வந்து ஒண்ணு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அப்போ வேண்டிக்கிட்டு ரொம்ப நேரம் எனக்காக இருந்தாங்களா, அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா, நான் எழுந்துக்கும்போதும் அப்படியே வந்துட்டு அந்த நெருப்பு வந்து என் தலையில வந்துட்டு பட்டுருச்சு. கரெக்ட்டா முடி வந்துட்டு விரிச்சுட்டு இருந்தேன். அதனால எல்லாரும் சொன்னாங்க, "இந்த மாரி சாமி கும்பிடுறப்பலாம் வந்துட்டு அதுக்காக தான் முடி விரிச்சு போடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப தான் அது நடக்குது. எனக்கு தான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா. நான் எழுந்துட்டேன் பார்த்தீங்களா, அதுவும் அந்த நெருப்பு அங்க பட்டுச்சு பாருங்க. அவர் கூட தடவி விடுறாரு பாருங்க. சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு தெரியல. எல்லாரும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு லெமனெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க காலகாலமா பண்ற அந்த சில விஷயங்கள் இப்ப பண்ணாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எந்த வீட்ல வந்துட்டு வேண்டிட்டு இருக்காங்களோ, அதுவரைக்கும் வந்துட்டு பையன் வந்துட்டு கரகம் வச்சுட்டு போவான். போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க கிட்ட குடுத்ததுக்கப்புறம் அவனோட விரதம் வந்து முடிஞ்சிரும். ரொம்ப கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் வேண்டிட்டு இருப்பாங்கல்ல நான் சொன்ன மாதிரி. அதனால இதுக்கு அடுத்து யார் வேண்டியிருக்காங்களோ அந்த வீட்டு வரைக்கும் வந்து எடுத்துட்டு போவான். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில வந்துட்டு நடந்துச்சு. ஈவினிங் மேல தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு வெறும் அதாவது விரதம் இருந்துட்டு வேண்டிப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாம் கரகம் தூக்கிட்டு வருவாங்க. ஆடு வெட்டாதவங்க வீட்ல ஆடு வெட்டுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்கும். எல்லார் வீட்லயும் கூழ் காய்ச்சி வச்சிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப வந்து ஃபன்னா போச்சு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா தப்பா ஆயிடுமான்னு தெரியல. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலையிலேருந்து நாங்க எல்லாரும் பரபரப்பா இருந்தோம். இங்க வந்தது கொஞ்சம் எல்லாருமே நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு விரதம் இருந்திருப்பாங்க. ஃபேமிலியில நெறைய பேர் வந்துட்டு விரதம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த டைம் விரதத்த முடிச்சுக்கிட்டோம். நாங்க வந்துட்டு கூழு, அதுக்கப்புறம் கீரை குடுத்துருந்தாங்க. ஒரு கூட்டு குடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. சில பேர் வந்துட்டு டியூஸ்டே வந்துட்டு நான்வெஜ் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்கல்ல. நெக்ஸ்ட் டே தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஆடு வெட்டுறாங்கன்னா கூட, இன்னைக்கு யார் சாப்பிடுவாங்களோ அவங்க தான் வந்துட்டு அன்னைக்கு நான்வெஜ் செய்வாங்க. சாப்பிடாதவங்க கறிய எடுத்து வச்சுட்டு, அடுத்த நாள் தான் வந்துட்டு அது சமைப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு வீடா
அந்த ஊரில் வந்துட்டு எத்தனை வீடு இருக்கும் எல்லா வீட்டுக்கும் இந்த கரகம் வந்துட்டு போகும். நம்மளும் வந்துட்டு நம்ம வீடு முடித்ததும் அப்படியே எல்லார் வீட்டுக்கும் அப்படியே போயிட்டே வருவோம். இப்படி தான் அன்றைக்கி போச்சு. மதியம் வந்துட்டு சபியாக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க. ரோஸ் மில்க் ஐஸ் நல்லா இருந்தது. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம், செம்ம தூக்கங்க. நல்லா தூக்கிட்டு எழுந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நான் தூங்கவே போனேன். அதுக்கப்புறம் எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சின்ன அக்கா வந்துட்டு அக்கா பையனும் பிரியாக்காவும் வந்துட்டு சிறுவாபுரி கோயில் போயிருந்தாங்க. போயிட்டு வரும்போதும் அந்த பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் நெத்தியில் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா வாசல்லாம் தெளித்து கோலெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் சாமி வரும் இல்லையா இப்போ நைட்டு, அதுக்காக நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்துட்டு காணவே இல்லை. எங்கடான்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடிட்டு இருந்தோம். அவர் அப்புறமா கேஷுவலாக ஜாலியாக வராரு. எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி. ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் பயந்துட்டாங்க, எங்கே போயிருப்பாரு அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல நைட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம், அதாவது இங்கே ஒரு ரயில்வே கேட் இருக்கும், இந்த பக்கம் வந்துட்டு இந்த அம்மன் இருப்பாங்க, அதாவது பொன்னி அம்மன். இவங்க வந்து அவங்களோட அம்மாவோட அந்த பக்கம் வந்துட்டு போவாங்க. அந்த அம்மனோட பேர் வந்துட்டு தெற்கேத்தி அம்மன் சொல்லுவாங்க. ஸோ இது போகும்போதும் இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் போவாங்க. அது வந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஆசாசியாக போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு காவு கொடுப்பாங்க. அது சின்னதாக வந்துட்டு கோழியே ஏதோ வந்து சொல்லிட்டு காவு கொடுப்பாங்க. அது பண்ணதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் சேர்ப்பாங்க. இதை தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே நிறைய பேருக்கு வந்துட்டு சாமி வரும். ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். எல்லா ஜனமும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்போம். இந்த ட்ராக் வந்துட்டு இப்போ வந்து ஓப்பனில் இல்லை, க்ளோஸில் இருந்தது. அதனால் அது கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதுவே ஓப்பனில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா காவை கொடுப்பாங்க அப்படின்னு, அது இந்த இடத்துல தான். அதோடு வந்துட்டு அந்த பொன்னி அம்மனை வந்துட்டு இங்கே திருக்கத்தி அம்மன் சொன்னேன்ல, இது வந்து அவங்க அம்மா வீடு. இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு அது சரியாக தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இதை வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே இதுக்கப்புறம் வர கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ட்ரோன் வீடியோவில் வச்சு தான் பண்ணுது. அதனால் அந்த ஊர் ஜனமே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க, குட்டீஸு எல்லோரும். ஏன் நாங்கள் கூட வந்துட்டு அதை பார்த்ததும் டாட்டா காட்டுற வேலை வச்சுட்டோம். அந்த காலத்துலலாம் வந்துட்டு அந்த காலம் சொல்கிறேன் பாருங்கள், ஏரோப்ளேன்லாம் போனால் நம்மலாம் டாட்டா காட்டுவோம்ல, இப்பயும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் சுட்டி கண்ணம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் போயிடுச்சு அப்படின்னா மேலே பார்த்து பாய் சொல்லு அப்படி தான் சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. அந்த ட்ரோன் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அதை பார்த்த எல்லாருமே வந்துட்டு பாய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ரயில்வே கேட் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு ஈஸியாக நடந்து வந்துட்டோம். இதில் வரும்போதும் அங்கேருந்து அந்த சாமி வந்துட்டு அவங்க அம்மா வீட்டிலேருந்து அவங்க அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் அவங்க வந்து இங்கே வரமாட்டாங்க. அவங்கள நல்லா உற்சாகம் பண்ணி பட்டாசெல்லாம் வெடித்து தாம் தூமுன்னு மேலதாளத்தோட அவங்கள வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, அதான் நைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்களா. ஐயோ நான் தப்பாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. நான் ஏதாவது இந்த ஸ்டோரியில் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தான் தெரியும். அவங்கள வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆடி அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க அம்மா வீட்டிலேருந்து இப்போ பிரிஞ்சிடறோன்னா நம்ம இப்படி சோர்வாக வருவோம், டயர்டாக. நம்மளை வந்துட்டு ஒரு சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க. அதுதான் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு ஆளாக மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருப்பாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே காலையில் வந்துட்டு இவங்களை அதே மாதிரி இப்போ எப்படி அலங்காரம்லாம் பண்ணி அழகாக வராங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஓப்பன் ஹேர் விட்டுட்டு எல்லார் வீட்டுக்கும் இதே மாதிரி தான் போவாங்க. நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு அந்த கும்பம் இப்போ இன்றைக்கி எப்படி வந்துட்டு கூடு காய்ச்சினாங்க, நாளைக்கு வந்துட்டு இது கும்பம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டே இல்லை, நான் இருந்திருந்தா வீடியோ எடுத்திருந்தா கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு இதுதான் நடந்துச்சு. இந்த ஜாத்திரை திருவிழாவில் டே 1 வந்துட்டு 3 கோவிலில் பொங்கல் வைப்பாங்க. 2வது நாள் வந்துட்டு படையல் திருவிழாவாக இருக்கும். 3வது நாள் வந்துட்டு விரதம் இருக்கவங்கெல்லாம் கரகம் தூக்கிட்டு வீட்டில் வந்துட்டு ஆடு வெட்டாதவங்க ஆடு வெட்டி கூழ் காய்ச்சி சாப்பிடுவாங்க. அதான் 3வது நாள் நைட்டு வந்துட்டு அந்த ஈவினிங் வந்து இந்த மாதிரி சாமியை வந்துட்டு அழகாக அலங்கரித்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே காமிச்சிட்டு இங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அடுத்த நாள் 4th டே வந்துட்டு மஞ்சள் நீராடுன்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு சில விஷயங்கள்லாம் இதே மாதிரி தான் ஊருக்குள்ளே வந்துட்டு வீட்டுக்கு வரும். இன்றைக்கி நைட்டு இந்த 3rd டே நைட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா சாமியை வந்துட்டு தூங்க விட மாட்டாங்க. தூங்க விடாமல் ஊர்வலம் வந்துட்டு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. விடிய காலையில் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேலே யாராவது அந்த ஊரில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. இல்லை
ஏதாவது சொல்லாதது நான் சொல்லாமல் விட்டுருந்தாலும் மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வீட்டில் வந்துட்டு நைட் டின்னருக்கு வந்துட்டு இட்லி கறி குழம்பு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஆளாளுக்கு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பிரியாக்கா பையன் வந்துட்டு சின்ராசு கூட பயங்கரமாக ஜெல்லாயிட்டார். போன தடவைலாம் பக்கமே வரல. போன தடவை வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவனை பார்த்துருக்கவே முடியாது. இந்த தடவை வந்துட்டு சின்ராசு கூடவே தான் ஐயா வந்துட்டு இருந்தார். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த தடவை நிஜமாவே. டே 4 மட்டும் நாங்கள் வந்துட்டு இருந்திருந்தோம் அப்படின்னா செமையாக இருந்திருக்கும். ஏன் டே 4ன்னு இல்லை, டே 1, 2, 3, 4 எல்லாத்துலேயும் இருந்திருந்துருக்கலாம். டே 1 அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எங்களை கிளம்பவே விடலை. அங்கே தங்குறதா தான் பிளானாக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே சின்ராசுக்கு வந்துட்டு லீவ் கொடுக்கல. அதனால் நாங்கள் 3rd டே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். குட்டீஸ்க்குன்னு இல்லை, அக்காங்களுக்கும் யாருக்குமே என்னை அனுப்பவே மனசில்லை. இங்கேயே நீ தங்கியிருக்கலாம்ல, அவர் மட்டும் வேணால் போட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நானும் அவர் கூடவே வந்துட்டு இந்த 3rd டே வந்துட்டு நைட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப லேட் நைட் தான் கிளம்புனோம். 4th டே நாங்கள் இல்லை. அதுவும் ஸ்பெஷலாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு எல்லா நாளும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.